Let me sing a குட்டி story. Pay attention, listen to me. தேன் சிட்டு இதழில் வெளிவந்த முயற்சி தந்த பதவி என்ற கதை. ஒரு காலத்தில் தகடூருங்கிற நாட்டை அதியமானுங்கிற அரசர் ஆண்டுட்டு வந்தார். அவர் ஒரு நாள் நாட்டு மக்களுக்கு போட்டி ஒன்று அறிவித்தார். கோட்டையோட பெரிய கதவுகளை யார் தன்னோட கைகளால் தள்ளி திறக்கிறாங்களோ அவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதியை தானமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னார். தோல்வி அடைஞ்சா அவர்களோட கைகள் வெட்டப்படும்னு அறிவிச்சிருந்தார். இதனால் பயந்து போன யாருமே போட்டியில் கலந்துக்க முன் வரல. ஒரு இளைஞன் மட்டும் முன் வந்தான். ஒருவேளை நீ தோத்துட்டா உன்னோட கைகள் வெட்டப்பட்டுரும், எதிர்காலம் என்ன ஆகிறது, திரும்பி போயிரு அப்படின்னு அவனை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. நான் ஜெயிச்சேன்னா ஒரு நாட்டோட அரசன், தோற்று போனால் கைகள் மட்டும்தானே போகும், உயிர் போகாதல்ல என்று அரசன் சொன்ன கோட்டை கதவுகளோட பக்கம் வந்து பெரிய கோட்டை கதவுகளை பலம் கொண்ட மட்டும் தள்ளினான். என்ன ஆச்சரியம், அந்த கதவுகள் ரொம்ப சாதாரணமாகவே திறந்துக்குச்சு. இதிலிருந்து என்ன தெரியுது? தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஒருவரை கண்டுபிடிக்கத்தான் அரசர் அந்த போட்டியே அறிவிச்சிருந்தார். அந்த ஊரில் பலர் தோற்றுருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுட்டாங்க. தோல்வியை எண்ணி கலங்காமல் பங்கு கொண்ட அந்த இளைஞன் நாட்டின் ஒரு பகுதியை தானமாக பெற்று அரசராக மாறினான். ஆம், எந்த சூழ்நிலையும் எதிர்த்து நிற்கலாம். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம், தைரியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.